ஜாகர் மாமா, சொல்லுங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க நவக்காட்டில்? நான் வந்து ஒரு 30-35 வருஷமா நவக்காட்டுக்கு வரணும். உங்களுக்கு என்ன அனுபவம் ஏக்கு? நம்ம டிரைவர் வேலை செய்வோம், தோட்ட வேலை செய்வோம், இப்படி பிளேட் அடிப்போம், புல்லு செருக்குவோம், அப்படி வேலைகள் செய்வோம். ஜாகர் மாமா, உங்களுக்கு சம்பளம் என்ன மாதிரி கிடைச்சி ஆரம்ப கட்டத்தில்? இப்போ நீங்கள் 35 வருஷத்துக்கு முன்னுக்கு வேலை செஞ்சீங்கன்னு சொன்னீங்களா? அந்த நாளையில் வந்து 150 ரூபா 200 ரூபா பழம் மாதிரியாக தந்தாங்க. இப்போ பார்க்க போனால் 1700 800 தராங்க. இந்த அளவுக்கு அடிப்பட்ட முறையில் எப்படி சம்பளத்தை கூட்டி கொண்டு வந்தீங்க? அது கொரோனாவுக்கு பிறகு தானாகவே சம்பளம் கூடப்பட்டுச்சு. விலைவாசிகள் கூட கூட சம்பளங்களையும் கூட்டுறாங்க. இங்கே உள்ள மக்கள் முதலாளிமார்கள் வேறு யார் உங்களை வேலைக்கு அனுப்புறது? டீமில் ஊத்தாப்பழத்தில் இருக்கிற நசுக்கின்றவர் தான் தலைவர். அவரோட வேலைக்கு வரணும்னா முன்கூட்டி அவர்கிட்ட கேட்கணும். அவர் சொல்லுவார், ஃபார்ம் ஒன்று இருக்குது, நிரப்பி கொடுங்க ஆஃபீஸில் இருந்து சொல்லுவார். ஃபார்ம் எங்கே இருக்குது? ஃபார்ம் அங்கே எடுக்கணும் ஆஃபீஸில். அந்த ஆஃபீஸ் அங்கே விற்பாங்க கடைக்கு முழுது. அந்த கடையில் போய் ஃபார்மை கேட்டால் கொடுப்பாங்க. இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா, நேரடியா நீங்கள் வந்து தெளிவாக சொல்லணும். எந்த இடத்துல எங்கே வீட்டுக்கு அங்கே கூட்டி கிடக்கிற கடை. ஓமா, ஆஃபீஸு எந்த நேரம் திறக்காது, கூட்டி தான் கிடக்கும். அதில் போய் பார்க்கணும் கடை. இப்போ நீங்கள் ஃபார்ம் வந்து எவ்வளோத்துக்கு காசு கொடுத்து வாங்கணுமா? அப்படி ஃபார்ம் ஃப்ரீயா? இல்லை ஃபார்ம் ஃப்ரீ. அந்த ஃபார்மில் எல்லா வளப்புறம் போட்டிக்குது. பிறகு அவங்க அந்த ஃபார்மை நிரப்பி கொடுத்த உடனே இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு போகணும். போகும்போது நீங்கள் எப்படி வரணும், என்ன மாதிரி எங்கே நிற்கணும் எல்லாம் இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் வேறு செய்யணும். மண்வெட்டி வேணுமா, முதல்ல மார்க்கா, சாவல் மார்க்காண்டெல்லாம் அந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க கேள்வி. இப்படித்தான் நாங்கள் எல்லோரும் நாவக்காட்டுக்கு வாரது, வேலை செய்கிறது, போகிறது, இப்படித்தான் எங்களை வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பிளேட் அடிக்கிறீங்க தானே இந்த 3 மணிக்கு உச்சி வெயிலில், அதுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? இது பிளேட்டுக்கு பேட்டி கொடுக்குது. சில பேர் 400 ரூபா தருவாங்க, சில பேர் 300 ரூபா தருவாங்க. அவர் கணக்குலையும் தருவாங்க சில பேர். அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? ஒரு ஹவருக்கு 400 ரூபா 350 ரூபா பழம் மாதிரியாகவும் தராங்க. அந்த பீட்ரூட் மூட போகிறேன்னு சொல்கிறாங்க, அது எப்படி? பீட்ரூட் மூட போகிறோன்னு சொன்னால் நல்ல கொடியங்களை பீட்ரூட் மூட போடுறதுக்கு அனுப்புறது. அதில் சில பேர் பீட் மூட போட்டுட்டு பீட் எடுத்துகிட்டு வருவாங்க.